வெரிகோஸ் வெயின்ஸ்னால சஃபர் ஆகிட்ருக்கீங்களா? ஏன் சஃபர் ஆகிட்ருக்கீங்கன்னு தெரியல இல்லையா? தெரிஞ்சுக்கலாமா? அப்போ இந்த பதிவை பாருங்கள். நாங்கள் எல்லா பதிவுலேயும் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நீங்கள் பேஷண்ட் ஆகிய நீங்கள் சஃபர் ஆகிட்ருக்கக்கூடிய எந்த கண்டிஷனும் வியாதி இல்லை அப்படிங்கிறத உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அப்போது நாங்கள் சஃபர் ஆகிறது வியாதி இல்லையா டாக்டர், அப்போ என்ன தான் வியாதியாக இருக்கும் அப்படின்னு கேட்க தோணுது இல்லைங்களா? எஸ், ஒவ்வொரு சிம்டம் மாத்திரமே, அது கண்டிஷன், அதுதான் பிரச்சனை அப்படிங்கிறது கன்க்ளூஷன் கிடையாது. இட்ஸ் அ சிம்டம் தட் சேயிங் தட் உங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் அங்கே ரூட் அவுட் ஆகிருக்கு, அது ஆர்கன் சம்மந்தமாக ரூட் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு அந்த சிம்டம் வழியாக நீங்கள் என்ன சஃபர் ஆகிட்ருக்கீங்களோ அந்த சிம்டம் வழியாக உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கு. அந்த வகையில் இந்த வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன சொல்லுது? ரொம்ப நேரம் நிற்கிறதுனால வரக்கூடிய கண்டிஷன் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அதையெல்லாம் தாண்டி வாட் இஸ் தி ஆக்சுவல் ரீசன் அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். அக்குபஞ்சர் ரீதியில் நாங்கள் அதை எப்படி அணுகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த பச்சை நரம்புகள் பர்பிள் கலராகவோ ப்ளூ கலராகவோ பச்சை கலராகவோ மாறிட்டு உங்கள் கால் தொடை பகுதிகள் கால் பகுதிகளெல்லாம் அந்த நரம்புகள் உங்களால் பார்க்க முடியும். சிலருக்கு நல்லாவே வலி இருக்கும், சிலருக்கு பெயின் இருக்காது, ஆனால் சிரமமாக இருந்துகிட்ருப்பீங்க. இப்போ இந்த கண்டிஷன் வர்றதுக்கு முக்கியமான காரணம்னு சொல்லப்படுறது பித்தப்பை அண்ட் அடிஷ்னலாக கல்லீரல், அதாவது லிவர் அண்ட் கால் பிளாடர். இது ரெண்டுமே ப்ராப்ளமில் இருக்குது அல்லது ப்ராப்ளம் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறியாக நீங்கள் இந்த வெரிகோஸ் வெயினை எடுத்துக்கணும். அக்குபஞ்சரில் நாங்கள் அதை அப்படி தாங்க லிங்க் பண்ணுறோம். ஸோ நீங்கள் உங்களோட பிரச்சனைகளை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இது வெறும் ஒரு சிம்டமோடு நிறுத்திடாது, வேறு சில சிம்டம்ஸ் கண்டிப்பாக காட்டும். உடல் ரீதியான பிரச்சனைகள் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூக்கம் டெஃபினட்டாக பாதிச்சுட்ருப்பீங்க. ஒரு 11லேருந்து, அதாவது நைட் 11 o'clockலேருந்து 3 o'clock தூக்கம் முழிப்பீங்க குறைஞ்சபட்சம், அல்லது உங்களுக்கு தூக்கமே 11 o'clock 12 o'clock மேலே தான் வருதுன்னு ஃபீல் பண்ணுவீங்க. இடையிடையில் முழிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எனி ரீசன். தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆழ்ந்த உறக்கமாக இருக்காது. அண்ட் கண்டிப்பான முறையில் ஃபேட்டி லிவர்லேயோ அல்லது பித்தப்பையில் கற்களோ இப்போ இருக்கலாம் அல்லது வரக்கூடிய நிலையில் இருக்கீங்க இன் ஃப்யூச்சர். அது மட்டும் இல்லைங்க, டைஜஷன் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்கும். பசி இல்லாமல் இருக்கிறது, எது கழிக்கிறது, நெஞ்சு கறிக்கிறது, புளிச்ச ஏப்பம் மாதிரி இருக்கிறது, அசிடிட்டி, ஸோ இந்த மாதிரி அண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக அல்சரேஷன்ஸ் ஃபார்ம் ஆகிடுறது ஸ்டமக்கில், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். கண்டிப்பான முறையில் அதிகமாக யோசிச்சுட்டோ டென்ஷன் ஆகிட்டோ இருப்பீங்க. ஓவர்லாப்பிங் ஆஃப் தாட்ஸ் இருக்கும். தலைவலிகளும் வரக்கூடும் அடிக்கடி, மைக்ரெயின், சைனசைட்டிஸ், வாட் எவர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இதில் ஏதாவது ஒன்றாவது இருக்கும். கண்டிப்பாக அக்குபஞ்சரை ட்ரை பண்ணுங்கள். வெரிகோஸ் வெயினுக்கு ஒரு கண்டிப்பான சொல்யூஷன்.